This video is sponsored contains online shopping. பச்சை குடலை எப்படி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுப்பது, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், அடுப்பு சட்டி வச்சுட்டோம். அடுப்பு பற்ற வைக்கிறோம். சட்டி ஒரு நிமிஷம் காயணும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுறோம். தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கோம். ஒரு 2 நிமிஷம் எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் காஞ்சால் தான் குடல் பொரிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். 2 நிமிஷம் எண்ணெய் காயணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து லைட்டாக காஞ்சிகிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா காயணும் எண்ணெய். ஏன்னா காஞ்சால் தான் குடல் சூடு நல்லா ஆனால் தான் குடல் பொரிக்கிறதுக்கு நல்லா எந்திரிக்கும். இப்போ பாருங்கள், இந்த பச்சை குடலானது எண்ணெயில் போடுறோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெயில் போடுறோம். அதிகம் விடக்கூடாது, ஏன்னா தீஞ்சு போயிடும். அதிகம் விட்டோம்னா தீஞ்சு போயிடும். அதனால் கரெக்டான பதத்துக்கு எடுத்துக்கணும். பாருங்க, நல்லா இருக்கும். குடல் எண்ணெயில் போட்டு இப்போ எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் கூட சேர்த்து உப்பு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து பொரிச்சு வச்ச குடல் எடுத்து வச்சுருக்கோம். மிளகாத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். பொரிச்ச குடல் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ மிளகாத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எடுத்துக்கிறோம். ரெண்டும் மிக்சிங் பண்ணுறோம். இப்போ மிக்சிங் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் மேலே கொஞ்சம் தூவுறோம். மேலே தூவிட்டோம். மேலே தூவிட்டிங்களா? இப்போ சுவையான வறுத்த குடல் ரெடி.